நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இப்பொழுது நவக்கிரகங்களின் காரகத்துவங்களும் ஆதிபத்தியங்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைக்கு சூரியனின் காரகத்துவம் பற்றியும் அதற்குண்டான ஆதிபத்தியம் பற்றியும் பார்க்கலாம். நவக்கிரக காரகத்துவம் என்றால் நவக்கிரகங்கள் தரும் பலன் என்று பொருள். எனவே அந்தந்த கிரகங்கள் தனது காரகத்துவ பலன்களை ஜாதகருக்கு அளிக்கும். காரக சம்பந்தமான தொழில் வியாபாரங்கள், அதில் ஏற்படும் லாப நஷ்டங்கள் ஆகியவற்றை கிரக பலத்திற்கு ஏற்பவும் ஆதிபத்தியத்துக்கு ஏற்பவும் கணக்கிட்டு கொள்வது அவசியமாகும். லாபஸ்தானமாகிய 11ஆம் வீட்டில் அமரும் கிரகம் லக்கண யோகருடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் வழியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். லக்கண அவயோகருடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சுபரான லாபத்தையே கொடுக்கும். 11ஆம் இடத்தில் லக்கண யோகர்களின் 2 நட்சத்திரங்களும் லக்கண அவயோகரின் 1 நட்சத்திரமும் இருக்கும். அடுத்ததாக சூரியனின் காரகத்துவங்கள். சூரியன் தந்தைக்கு காரகனாவார். மனித உடலில் தலை ஆகிய சிரசுக்கு காரகனாவார். ஆத்மகாரகன். வலது கண்ணிற்கு சூரியனே காரகன். பித்த சரீரம், உறுதலை நோவு, சுரம், தைரியம், தன்னம்பிக்கை, ராஜசேவை அதாவது அரசு வேலை, அரசு உயர் பதவி, கோதுமை, மிளகு, பகற்பொழுது, ஒளி இவர்களுக்கெல்லாம் சூரியனே காரகனாவான். ஊராக பிரயாணம் செய்து கொண்டே இருத்தல், இவர்களுக்கெல்லாம் சூரியனே காரகனாவான். எதை எப்படி இணைத்து பார்க்க வேண்டும் என்றால், சரராசியில் சூரியன் சூத்துவமாக இருக்க அந்த வீடு 2/10ஆம் வீடாகவோ அல்லது 2/10ஆம் அதிபதிகளோடோ தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகர் மெடிக்கல் ரெப்பாகவோ மார்க்கெட்டிங் பிரிவில் இருந்தோ அல்லது ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் கம்பெனியில் இருந்தோ அல்லது வேறு வகையில் ஊராக சுற்றி பிரயாணம் செய்யக்கூடிய வேலையில் இருப்பார் என்று அறியலாம். தந்தையை பற்றி அறிய வேண்டுமெனில் காரகனாகிய சூரியனின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதையும் கணித்து கொண்டு, தந்தை ஸ்தானமாகிய 9ஆம் இடம் எப்படி இருக்கின்றது, 9க்கு அதிபதி எப்படி இருக்கின்றார் என்று 3 நிலைகளையும் ஆராய்ந்து தந்தையை பற்றி அறியலாம். சூரியனின் நிலையை கொண்டும் ஆன்மா காரகன் சூரியன். ஆன்மா, உயிர், குணங்கள், சிந்தனை, செயல்பாடுகள், லக்கண ஆதிபத்தியம் எப்படி இருக்கின்றது. லக்கணாதிபதி சுபரானால் கேந்திர கோணங்களில் அமர்ந்து நட்பு நிலைக்கு குறையாமல் இருந்தால் ஜாதகருக்கு ஆன்மபலம், மனோபலம் நன்றாக இருக்கும். லக்கணாதிபதி பாவரானால் 3, 6, 10, 11 ஆகிய உபஜய ஸ்தானங்களில் நட்பு நிலைக்கு குறையாமல் இருந்தால் ஆன்ம பலமும் மனோபலமும் உள்ளவராக இருப்பார். தைரியம், தன்னம்பிக்கைக்கு காரகன் சூரியன் சூத்துவமாக வலுப்பெற்று தைரிய வீரிய பராக்கிரமங்களை அளிக்கக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதி நிலையினை கொண்டும் 3ஆம் இடத்தில் அமரும் கிரகங்களின் நிலையை கொண்டும் ஒருவரின் தைரியம், தன்னம்பிக்கை, தைரிய வீரிய பராக்கிரமத்தை அறியலாம். இவ்வாறாக சூரியனின் ஒவ்வொரு காரகத்துவத்திற்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் கொண்டு பலன்களை துல்லியமாக அறியலாம். தந்தைக்கு 9ஆம் இடம்
ஆன்மா தலை சிரசுக்கு லக்கணம், வலது கண்ணிற்கு 2ஆம் இடம், புத்த சரீரத்தறிய லக்கணம், உறுதலை நோவு சுரம் போன்றவற்றறிய 6ஆம் இடம், தைரியம் தன்னம்பிக்கை 3ஆம் இடம், அரசு வேலைக்கு 2, 6, 10ஆம் இடங்கள். இவளை வைத்துக்கொண்டு சூரியனின் காரகத்துவங்களை அறியலாம். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். அடுத்து சந்திரனின் காரகத்துவங்களையும் அதற்குரிய ஆதிபத்தியங்களையும் பார்க்கலாம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.